இன்றைக்கு விசிகவின் வன்னி அரசு அபாண்டமாக திமுக மீது ஒரு வரலாற்று பழியை போட்டிருக்காரு. என்ன தெரியுமா? 2006 திமுக மைனாரிட்டி அரசாக தான் இருந்துச்சாமா. இவங்க அதிமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்களாமா. அந்த 2 எம்எல்ஏக்களும், அதாவது விசிக ஜெயிச்ச அந்த 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்து தான் 2006 தலைவர் கலைஞர் ஆட்சி அமைச்சாராமா. அதாவது 2006க்கு அப்புறம் பிறந்தவன் வேணா இதை நம்புவான். ஆனால் உண்மையிலே 2006 என்ன நடந்துச்சு? திமுக கூட்டணியில் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கட்சியெல்லாம் இருந்தாங்க. மொத்தம் 163 இடம் ஜெயிச்சாங்க. திமுக மட்டும் தனியாக 96 இடத்துல ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் 34 இடத்துல ஜெயிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடத்துல ஜெயிச்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் சேர்த்து 15 இடத்துல ஜெயிச்சாங்க. ஆனால் திமுகவுக்கு பெரும்பான்மைக்கு வேண்டிய அந்த 118 இடங்கள் இல்ல, வெறும் 96 இடங்கள் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் விசிக ஆதரவோட தான் அந்த பெரும்பான்மையை பெற்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. விசிக அதிமுக கூட்டணியில் நின்னாங்க. அதிமுக 61 இடங்களில் ஜெயிச்சாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது வைகோ கட்சி 6 இடங்களில் ஜெயிச்சாங்க. விசிக 2 இடங்களில் ஜெயிச்சாங்க. இப்படி ஜெயிச்ச உடனே திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் என்னமோ திணறின மாதிரியும், இவங்க ஆதரவு கொடுத்த மாதிரியும் அவர் பேசுறாரு. என்ன ஒரு வரலாற்று பொய் பாருங்க. திமுக கூட்டணி ஜெயிச்சது 163. காங்கிரஸ் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, கம்யூனிஸ்டுங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் தாண்டி விசிக ஆதரவு கொடுத்தாங்களாம். ஏன் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்டுலாம் ஆதரவு தர மாட்டான்னு விளக்கிக்கிட்டாங்களா? அவங்க ஆதரவோட தான் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? இந்த 2006 அசம்பிளி எலெக்ஷன் மே மாதம் 8ஆம் தேதி நடக்குது. ரிசல்ட் வருது. ஜூனில் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஆயிடுறாரு. விசிக எப்போ தெரியுமா திமுக கூட்டணியில் சேர்றாங்க? அதே ஆண்டு 2006 அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்போ தான் விசிக உள்ளார ஆதரவு தர்றாங்க. இவங்களோட ஆதரவு இல்லாட்டி அவ்வளோதான், தலைவர் கலைஞர் ஆட்சியே அமைச்சிருக்க முடியாது. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போயே சும்மா ஆதரவு கொடுக்குறேன்னு போயிட்டு அண்டர் கிரவுண்டில் டீலிங் பேசி, அதாவது அமைச்சர் பதவிக்கு டீலிங் பேசி அமைச்சராக இருக்காங்க. அப்போ மட்டும் சும்மா விட்டுருப்பாங்களா? எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன? காங்கிரஸ் ஆதரவோடு திமுக ஆட்சியில் இருந்தது உண்மைதான். ஏன் காங்கிரஸ் ஆதரவோடு திமுக ஆட்சியில் இருந்துச்சு? காங்கிரஸுக்கு ஏன் அமைச்சர்கள் பதவி கொடுக்கல? ஏன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. காங்கிரஸ் அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. காங்கிரஸ் முதலமைச்சர் பாண்டிச்சேரியில் இருந்தாங்க. இதுதான் வரலாற்று உண்மை. இதை திரிச்சு பேசி திமுகனா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் போய் பேசலாம். அதுவும் இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, திமுக கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் கொள்கை, கோட்பாடு அப்படின்னு உலக மகா தலைவர்கள் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. பெரியார், அண்ணா, காந்தி, நேரு, இந்த மாதிரி தலைவர்கள் ரேஞ்சுக்கு கொள்கை பேசுவாங்க, கோட்பாடு பேசுவாங்க, சமூகத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் அப்படியே எதிர் கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த கட்சியில் ஒரு என்ன சொல்கிறது, 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட சொல்ல முடியாது. மிகச்சிறந்த மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்கல்ல, என்ன வேணாலும் பேசுவாங்க, வாயில் நல்லா வருது இப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எதிர்கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. தேசிய தான் 20 முறை கூட இசைக்கலாம், அதில் என்ன தப்பு அப்படிம்பாங்க. ஆனால் திமுக காரன் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட மாட்டான். 10 வருஷம் நம்ம கூட்டணியில் இருந்தாங்க, 15 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க, இப்படி போயிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கவலையே அவனுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகளை பற்றியெல்லாம் அப்பயே அண்ணா சொல்லியிருக்காரு, இருகுடி ஏந்திகள் அப்படின்னு சொல்லி. கம்யூனிஸ்டுகளுக்கே அந்த பேருன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், அல்லு சில்லு கட்சின்னு சொல்லி. அந்த மாதிரி அல்லு சில்லு கட்சிகள்லாம் பார்த்து திமுக காரன் பயந்துருவானா, வருத்தப்பட போகிறானா? அந்த காலத்திலிருந்து திமுகவால் பயன்பெற்று விட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படியே எதிரணிக்கு போய் திமுக திட்டுவதை தான் முழு நேர குறிக்கோளாக வச்சிருக்காங்க. திமுகவை எப்படியாச்சும் அழிச்சு விடலாம்னு பார்க்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கிட்டாக்க முதல்ல இந்த அகண்ட பாரதத்தை கண்டுபிடிச்சதே இந்த கம்யூனிஸ்டுகள் தான். சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்படியே பிரிட்டிஷ்காரன்ட்ட அப்படியே நம்ம வாங்கி ஒரு சென்ட்ரலைஸ்ட் அதிகாரம் பண்ணணும், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சர்வாதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசையாக இருந்துச்சு. அது இன்ன வரைக்கும் நிறைவேறலை. இந்தியாவில் உண்மையிலேயே கம்யூனிசம் பேசுகிற கட்சி எது? திமுக தான் பேசுது. உண்மையிலேயே இந்தியாவில் அனைவருக்குமான உரிமையை பாதுகாப்பது எது? மக்கள் பல்வேறு குழுக்களாக, இனக்குழுக்களாக, மொழி குழுக்களாக, மத குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவரவருக்குன்னு தனி உரிமை இருக்குது, அதை பாதுகாக்கணும்னு சொல்கிற ஒரே கட்சி எது? இந்தியாவிலே திமுக தான். இந்த மாதிரி லிபரல் பேசுகிறதும் திமுக தான், சோசியலிசம் பேசுகிறதும் திமுக தான். மக்கள்கிட்ட காசு கொடு, அது பொருளாதாரத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டினதும் திராவிட மாடல் தான். இந்தியாவிலேயே கம்யூனிசத்தை பேணி காப்பதும் ஒரே கட்சி திமுக தான், கம்யூனிஸ்டுகள் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் பேச்செல்லாம் பாருங்க, சமதர்மா பேசுவாங்க, தொழிலாளர் ஆட்சி மலரணும்னு சொல்லுவாங்க, பிறப்பால் அனைவரும் சமன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேரெல்லாம் பாருங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேரெல்லாம் பாருங்க, பட்டேல்னு இருக்கும், சேட்டர்ஜின்னு இருக்கும், முகர்ஜின்னு இருக்கும். அந்த ஜாதி பேரை கூட விட்டொழிக்க மாட்டாங்க. கம்யூனிசம் பரவி உலகத்தில் எவ்வளோ நாளாயிருச்சு, இந்தியாவில் கம்யூனிசம் பேசுகிறாங்களே, அந்த ஜாதி பேரை விட்டு ஒழிக்க முடியுதா பார்த்தீங்களா அவங்களால? தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் மட்டும் பேரை வச்சுக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே பெரியார் அதுக்காக திட்டிகிட்டு இருப்பான் நம்மால். இங்கே பெரியார் வந்துட்டாரு, ஜாதி பேரெல்லாம் ஒழிச்சிட்டாரு, பேருக்கு பின்னாடி இப்போ ஜாதி பேர் போடுறது வெக்கன்னு ஆகி போச்சு தமிழ்நாட்டில். அதனால எந்த தலைவர்களும் போடுறதில்லை.
இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் எங்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லி திமுக காரனுக்கு தெரியாதா என்ன? அப்புறம் ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, ஏற்கனவே தூண்டி விட்டாங்கல்ல அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பர்மிஷன் கொடுக்கறதுக்கெல்லாம். அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க, 25 லட்சம் லஞ்சம் கேட்டாங்க, இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, ஈஸியாக பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லி இப்போ அவதூறை பரப்புனாங்கல்ல. திமுக மேலே தான் யார் வேணாலும் அவதூறு பரப்பலாமே, மக்கள் அப்படியே நம்ப தானே போகிறாங்க. அதுதானே அரசியலில் வந்து அதுதானே தமிழ்நாட்டு அரசியலில் 70 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. திமுக எப்போ வந்துச்சோ அன்னையிலேருந்து இதே பேச்சு தான். 67லேருந்து நான் வேட்டி கட்டுறதை விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் அவன் டயலாக் வச்சுருப்பான். அந்த மாதிரிலாம் தானே நடக்குது. அதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுகவை இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி பழி போட்டால் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி பேரோட நோக்கமாக இங்கே இருக்குது. 25 லட்சம் வாங்கினது உண்மையா இல்லையா? உங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியுமா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிறாரு. ஏப்பா, ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, கேஸ் போட வேண்டியதானே? அதுக்கும் அவர் ஒன்று சொல்கிறாரு, மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பள்ளி புதுப்பித்தலின் போதும் எவ்வளவு கட்டணம் வாங்கினார்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியால் எங்கள் தலைவரை போல நெஞ்சை நிமிர்த்தி நான் பணம் எதுவும் வாங்கவில்லை என சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதற்கு அடுத்து அவரே சொல்றாரு, இதை நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பாக அந்த காலகட்டம் வரும்போது அந்த துறைகள் அதை நிரூபிக்கும் அப்படிங்கிறார். ஆனால் இந்த உண்மை மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், திமுக பற்றி என்ன வேணாலும் பேசலாம் வைக்கலாம், வெறும் காத்துலேயே அந்த இறைச்சலை மக்கள் காதுக்குள்ளே செலுத்தி அதை மக்களை நம்ப வைக்கலாம், இப்படி தான் செய்வாங்க. திமுக மேலே எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அதை செஞ்சுருவாங்க. ஏன்னு சொன்னால் திமுகவில் நல்லது செய்யும் மக்களுக்கு. இப்போ ஸ்டாலின் அரசே என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், காலை உணவு, நான் முதல்வன் திட்டம், கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய், இவ்வளவு நல்லது பண்ணாங்க. அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இந்த ஊழல்னு சொல்லுவாங்க. அடுத்து வர்றவங்களால அதை செய்ய முடியுதா? இப்போ திமுக வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்களே, இப்போ திமுக ஆட்சியில் இல்லை, இப்போ இந்த 5 வருஷத்தில் திமுகவை மீறி இவங்க நல்லது செஞ்சுருவாங்களா? இப்போ திமுக கடைசி 2 வருடம் 10% வளர்ச்சியை கொடுத்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே அந்த 10% வளர்ச்சி வரும். இவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு முடியவே முடியாது. திமுக தவிர ஒருத்தனாலே அதை சாதிக்க முடியாது. நான் சவால் விட்டு சொல்கிறேன். இவர் சொல்கிறாரு, மக்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியும் தான், உங்களோட பொய்யும் புரட்டும் மக்களுக்கு தெரியும் தான். நீங்கள் இதில் பொய் சொல்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியும் தான். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அதை நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பொய்யே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. சட்டமன்றத்திலே சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்களே, உடனே நீங்கள் எந்திரிக்கிறீங்க, அப்படியே பம்புறீங்க. நாங்கள் எந்த கட்சின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி பம்புறீங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, தைரியம் இருந்தால் கேஸ் போடுங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா அந்த மாதிரி வெற்று கூச்சல் தான் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து மறுப்பு தெரிவிக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் கேஸ் போடுங்க, அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, நிரூபிங்க. உங்கள்கிட்ட தான் நாங்கள் 25 லட்சம் கொடுத்தோன்னு தொழிலதிபர்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அமைச்சருக்கு எதிராக பதில் சொல்ல சொல்லுங்கள், அமைச்சருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. திமுக தான் ஃபேஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் சட்ட ரீதியாக நிரூபிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட எதுக்கு மறுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? சும்மா அந்த சினிமா பாணிலேயே அரசியல் நடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா தானே. சட்ட ரீதியாக நிரூபிக்கவே ஒரு அமைச்சருக்கு டைம் வேணும், காலம் வரும். அந்த துறைகள் நிரூபிக்கணும்னு சொன்னால் 1000 பள்ளிகள்னு எப்படி நீங்களே கணக்கு சொல்கிறீங்க? 1000 பள்ளிகளுக்கு 25 லட்சம் எப்படி கணக்கு சொல்கிறீங்க? அப்போ அந்த தொழிலதிபர்களை கைது பண்ணி விசாரிக்க வேண்டியதானே? லஞ்சம் கொடுக்கறது தப்பு, நீ யாருக்கு கொடுத்தா, என்ன கொடுத்தா அப்படின்னு முழு டீட்டெயிலாக வாங்க வேண்டியதானே? கைது பண்ணாட்டியும் அதை ஒரு புகாராக எடுத்துக்க வேண்டியதானே? அமைச்சர் மேலே கேஸ் போட வேண்டியதானே? அவங்களும் எவ்வளோ உஷாராக பாருங்க, கேட்டாங்கன்னு சொல்கிறத கூட விட்டுட்டாங்க. ஒரு சிலர் கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை கொடுத்ததை ஏன் கொடுத்த, யார்கிட்ட கொடுத்தான்னு கேட்டு விசாரித்து டிஎம்கே மேலே கேஸ் போடுங்களேன். ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் 2006 தலைவர் கலைஞர் அவ்வளவு நல்லது பண்ணார். திமுக காரங்க நிலத்தை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி அம்மையார் ஆட்சிக்கு வந்து நில அபகரிப்பு துறையினே காவல்துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனாங்க. எங்கே போச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டு? எத்தனை திமுக காரங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தண்டனை வாங்கி கொடுத்துச்சு? நீங்கள் அதிமுக தான் எங்கள் தாய் கட்சி அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் திமுகவை பற்றி வெறும் அவதூறு பேச போறீங்க, ஏளன பேச்சு பேச போறீங்க, பழி போட போறீங்க. இந்த மாதிரியே அதிமுக மாநில தான் நீங்கள் அரசியல் செய்ய போறீங்க அப்படிங்கிறது எல்லா திமுக காரனுக்குமே தெரியும். யாரும் இதை நிரூபிக்க போறதில்ல, உங்களால் நிரூபிக்கவும் முடியாது. அதிமுக மாநிலையே நீங்கள் அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் அதிமுக தொண்டனையும் கூப்பிட்டு இருக்கீங்க. அதிமுக தொண்டர்கள் என்னமோ இழிச்சாய் மாதிரி, உங்களோட வண்டவாளம்லாம் அவனுக்கு தெரியாத மாதிரி. மக்களை திமுகக்கு எதிராக ஆண்டாண்டு காலமாக இப்படி தான் சதி நடந்துட்டு இருக்கு. வீணான பழி போடுவாங்க, ஆதாரமே இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம காதில் அதை திரும்ப சொல்லி ஒரு இரைச்சலை உண்டாக்கி நமக்கு உண்மையான அரசியலே தெரிய விடாமல் பண்ணி, எது முக்கியமான அரசியல், அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரிய விடாமல் பண்ணி அந்த இரைச்சலை சார்ந்து நம்மளை ஓட்டு போட வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே வரப்போகிற வருஷத்தில் 10% மேலே இவங்க வளர்ச்சி கொடுத்தா நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நம்பலாம். இத்தனைக்கும் திமுக அரசு கடந்த 2 ஆண்டுகளில் 11% பொருளாதார வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. இவங்க அதை அப்படி தொடர்ந்தாலே, திமுக அரசின் திட்டங்களை தொடர்ந்தாலே இந்த வருஷமும் அந்த வளர்ச்சி வந்துடும். உண்மையிலேயே இவங்க திறமையானவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த வளர்ச்சி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.